ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியோட அண்ணாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலமையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்ருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி வந்து பண்ணியாகணும். ஆப்ரேஷன் வந்து பண்ணால் தான் வந்து அவர் வந்து உயிர் பழைப்பார். இல்லைனா வந்து அவர் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பதறி அடிச்சுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொழுப்பேர்னு இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏண்டி இங்கே வந்து நாங்கள்லாம் ஒரு ஆளாக தெரியலையா, உனக்கு வந்து என்ன வேலை இருந்தால் வந்து நீ அந்த வேலையை வந்து அப்படியே வந்து விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து காஃபி போட்டு கொடு, அதை போட்டு கொடு, இதை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த இடத்துல வந்து அவங்க அண்ணாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே வந்து அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து வாங்குறாங்கன்னா அவங்க வந்து எப்படியாப்பட்ட ஒரு பொம்பளையாக வந்து இருந்திருப்பாங்க. ஒரு உயிர் போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து முதல்ல ஒரு உயிர் போகிறத வந்து பார்ப்பாங்களா, இல்லை வந்து இவங்க வயிற்றுக்கு வந்து ஆத்திரத்தை வந்து அடக்கிறதுக்கு வந்து பார்ப்பாங்களா? என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு கருமுண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ராஜேஸ்வரி வந்து போட்ட பிளானில் வந்து கரெக்டாக வந்து மல்லியும் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மல்லிக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்படுது. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்படுற பணத்தை வந்து நானே வந்து தந்துடுறேன். நீ வந்து என்ன பண்ணுற, எனக்கு தேவையானதை வந்து நீ வந்து கொடுத்துடணும். உனக்கு தேவையானதை நான் வந்து தரேன், எனக்கு தேவையானதை வந்து நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து வராங்க. ஒரு உயிரை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய வாழ்க்கையே வந்து போனாலே வந்து பரவாயில்ல, நான் அதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து துணிஞ்சு இறங்குவாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து டைவர்ஸ் வந்து நீ வந்து கொடுத்துடணும், இந்த வீட்டிலே வந்து நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, இல்லைங்க. ஆனால் அது வந்து சொல்லுவாங்க, அது வந்து எப்போ வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிஷா வந்து ஹைகோர்ட்டில் வந்து மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. வெண்பா வந்து எங்களுக்கு தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டடி ஆஃபீஸர் வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து அவங்க வெண்பா வந்து இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்ல வரையும் வந்து நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ, ஆனால் வந்து என் தம்பியை வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து அவன் வந்து அந்த கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வந்து முடிஞ்சதுன்னா அடுத்த நாளே வந்து அடுத்த நொடியே வந்து நீ இந்த வீட்டை விட்டு வந்து போயிடணும். அதே மாதிரி வந்து விஜய்க்கு வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துடணும். நீ டிவோர்ஸ் வந்து கொடுத்தா தான் வந்து உனக்கு வந்து நான் 5 லட்ச ரூபா வந்து கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கலாம். நீ வந்து இப்படியெல்லாம் வந்து சொன்ன அப்படின்றதுக்காக வந்து ஓகேன்றது மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு நல்ல ஐடியாவை வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, மல்லியோட வாழ்க்கையை நினைக்கும் போது, மல்லியோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் வந்து நினைக்கும் போது இது ஒரு நல்ல ஐடியா தான். வேறு சான்ஸே இல்லை. மல்லி உனக்கு வந்து 5 லட்ச ரூபா வேணும்னா இதுதான் வந்து வாய்ப்பு. ஏன்னா வந்து விஜய் வந்து செம கோவத்தில் இருக்கார். எதுக்காக வந்து கோவத்தில் இருக்கார்? நீ தான் வந்து அந்த நாடி ஜோசியை வந்து பார்த்து நீ தான் வந்து பணம் கொடுத்து வந்து ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பொய் கட்டி விட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்த அரவிந்த் வந்து இல்லாத கொள்ளாத குறைக்கு வந்து ஏகப்பட்டதான் வந்து பண்ணி விட்டு போயிட்டார். ஆனால் அவர் வந்து அந்த வீடியோவை மட்டும் காமிச்சிருந்தார், அந்த ஆசிட் வீடியோவை. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. இவங்க எல்லாருக்குமே வந்து மல்லி வந்து பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலமையில் வந்து மல்லி வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மல்லிக்கே வந்து பணம் தேவைப்படுற போது அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டு தலையாட்டிக்கிட்டு தானே வந்து இருக்க முடியும். கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வந்து மல்லிக்கு வந்து விஜய் வந்து பணம் கொடுப்பாரா, இல்லை வந்து ராஜேஸ்வரி நான் சொன்ன மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து பணம் கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எது நடக்கும் அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் விஜய் வந்து கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து நினச்சிப்பாங்க. அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது. இது நாள் வரைக்கும் விஜய் வந்து எந்த பண உதவியுமே வந்து மல்லிக்கு வந்து பண்ணதில்லை. அதுவே ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு டைம் வந்து போச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா வந்து மல்லி வந்து விஜயோட பர்த்டேக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் போய் வந்து எதோ பண்ணாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையாக வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அவருடைய அண்ணனுக்கு வந்து ஆப்ரேஷனுக்காக பணம் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் வந்து கேள்வி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.